இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, அகிலா வேலைக்காரங்களுக்கெல்லாம் தீபாவளி கிஃப்ட் கொடுக்கும்போது நீ ஒவ்வொரு பையா என்கிட்ட எடுத்து கொடு. நான் அது மேல ஸ்வீட் பாக்ஸ வச்சு அகிலா கிட்ட கொடுக்கறேன். அப்படியே சமையல்காரியும் வரிசையில கிஃப்ட் வாங்க வருவா. அப்போ அவளுக்கு இந்த தீபாவளி கிஃப்டோட சேர்த்து நாம வச்சிருக்கிற இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் பாமையும் வச்சு கொடுத்துடணும். ஓகே ஆண்டி. புடி. ஒயிட் கலர் ரிப்பன் கட்டி இருக்கு, கீழே பீனு இனிஷியல் ஒட்டி இருக்கு. பாத்துக்கோ, அகிலா பக்கத்துல அருண், ஐஸ்வர்யா, புருஷோத்தமன் எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. ஓகே ஆண்டி, முடிச்சிடலாம். வச்சுட்டு ஆண்டி, அகிலா வரா. இத்தனை ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல, ஒன்னு எடுத்தா என்ன அத்தை? நீ எதையும் எடுக்க வேணாம், பேசாம நில்லு. இவ்ளோ பாக்ஸ் இருக்கு, எதை போய் எடுக்கிறா பாரு. எல்லாம் கரெக்டா இருக்கு. வனஜா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. சரி, அப்போ எல்லாரையும் வர சொல்லு, கொடுத்துடலாம். தோ உமா, போ எல்லாரையும் வர சொல்லு. சரிங்க அத்தை. ஹாப்பி தீபாவளி. நன்றிமா. தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றிம்மா. தீபாவளி வாழ்த்துக்கள் பார்வதி. நன்றிம்மா. சுந்தரம், நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? நடக்க போறத பத்தி பேசலாமே. நடந்ததுதான் முறை இல்லைன்னா நடக்க போறதும் சரியில்லையே, அப்புறம் எப்படி அதை பத்தி பேச முடியும் ஐயா? என்ன தப்பா நினைக்காதீங்க ஐயா. நீங்க இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலதான் கொஞ்சம் கூட பயமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப தல தீபாவளி வேற வேணும்னு உங்களை என்கிட்ட பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. சுந்தரம், முடிவா என்ன சொல்ற? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எந்த காலத்துல அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. அம்மா சம்மதிக்காத இந்த கல்யாணத்துக்கு என்னால எப்படி தல தீபாவளி கொண்டாட முடியும்? ஏன் சுந்தரம் இப்படி நெகட்டிவா யோசிக்கிற? நீ வேணா பாரு, ஆதி பார்வதி கல்யாணத்தை கண்டிப்பா அகிலா ஏத்துக்குவா. அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் எந்த நம்பிக்கையில நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலீங்க ஐயா. இவங்க விஷயம் அம்மாவுக்கு தெரிய வந்து உயிர் பலி இல்லாம தப்பிச்சிட்டாலே பெரிய விஷயம்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவங்களுக்கு நடந்த கல்யாணம் அம்மாவுக்கு தெரியாம இருக்கிறதுனால தல தீபாவளி கூட அம்மாவுக்கு தெரியாம தான் நம்ம கொண்டாடி ஆகணும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்புறம் எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? தப்புக்கு மேல தப்பு பண்றதுக்கு நான் தயாரா இல்ல சின்ன தம்பி, என்ன விட்டுருங்க. அகிலா சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணம், அதனால தல தீபாவளி வேண்டான்னு சொல்றிய சுந்தரம். நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு அகிலா சம்மதிச்சிட்டா அப்போ உன்னால தல தீபாவளியை கொண்டாட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் முன்னாடி சொன்னதுதான் ஐயா, அம்மா இந்த கல்யாணத்தை கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. இத எந்த கோயில வேணாலும் நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். ஓகே சுந்தரம், நீ அகிலா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில
இவ்வளவு உறுதியா சொல்ற. நானும் அகிலா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். நிச்சயமா அகிலா இந்த கல்யாணத்தை ஏத்துப்பா. நாம 2 பேர் சொல்றதுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். அந்த ஒண்ணு எதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னையா சொல்றீங்க? எப்படியா டெஸ்ட் பண்ணி பாக்குறது? கோவில்ல சாமி கிட்ட பூ போட்டு பார்த்து முடிவெடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆதி பார்வதி கல்யாணத்தை அகிலா ஏத்துப்பாளா ஏத்துக்க மாட்டாளான்னு அகிலா முன்னாடியே பூ போட்டு பார்த்து முடிவை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐடியா நல்லா இருக்குப்பா. ஆனா எப்படி நடக்கும்? ஆமா அங்கிள், உங்க ஐடியா என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பார்வதிக்கு பிடிச்ச செம்பருத்தி பூ, அப்புறம் ஒரு ரோஜா பூ, 2ஐயும் எடுத்துக்கிட்டு சுந்தரம் அகிலா முன்னாடி போய், நான் மனசுல ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், அதுக்கு சாமி சம்மதம் வேணும்னு சொல்லி அகிலாவை பூவை எடுக்க சொல்லணும். அகிலா பார்வதிக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவை எடுத்தா கண்டிப்பா கல்யாணத்தை ஏத்துக்குவா. டே கணேசா, அக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் கோவிலுக்கு போய் தாத்தாவை பார்த்துட்டு வரேன். சரிக்கா. அம்மா கிட்ட இருந்து சம்மதம் கிடைச்சாதான் அப்பா மாமாவை தலை தீபாவளிக்கு அழைப்பாரு. அம்மா கிட்ட இருந்து சம்மதம் கிடைக்குமா? அம்மா எந்த பூவை எடுப்பாங்க? நல்ல முடிவு கிடைக்குமா? என்ன தாண்டி யார பார்க்க போயிட்டு இருக்க? என்ன தாண்டி யார பார்க்க போயிட்டு இருக்க? உங்களை பார்க்க தான் தாத்தா வந்தேன். ஏதோ ஞாபகத்துல நீங்க இருக்கிறத நான் கவனிக்கல. உன்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, தூக்குல என்ன கொண்டு வந்திருக்க? தீபாவளிக்கு பலகாரம் பண்ண தாத்தா, உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். பரவாயில்லையே, என்ன மறக்காம பலகாரம்லாம் கொண்டு வந்திருக்கியே. என்ன கொண்டு வந்திருக்க? குடு பார்க்கலாம். பலகாரத்தை கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்திட்டு நீ ஏன் இப்படி கவலையா உட்கார்ந்திருக்க? எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா என்னால சந்தோஷமா கொண்டாட முடியுமான்னு தெரியல தாத்தா. அதான் கவலையா இருக்கு. கவலைப்படாத. எல்லாரையும் விட நீதான் தீபாவளிய ரொம்ப சந்தோஷமா கொண்டாட போற.